நிகழ்ச்சியாக தமிழ் டிராமா. என் கண்கள் தினமும் பலரை பார்த்திருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் எம் பள்ளி மாணவர்களின் தமிழ் நாடகத்தை கண்டு மகிழுங்கள். சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். அடச்ச, இந்த காத்தடிக்கிற காலத்துல தெருவெல்லாம் ரோடு பண்ணுமா, வீடு பூரா தூசி. ஆமாங்க, கூட்ட கூட்ட மண் வந்துகிட்டே இருக்கு. டேய் சக்கரை, சக்கரை டேய். டேய் என்னடா, சும்மா கீழே விழுந்தா எப்படி இருக்கும்னு பார்த்தேங்கய்யா. ஓ அப்படியா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கையா, ரொம்ப நல்லா இருக்கையா. ஆனா அங்க இங்க வலிக்குது. உனைய வச்சு சோறு படுத்ததே பெருசு, இதுல மருத்துவ செலவு வர இழுத்து வச்சிடாதடா. டேய் வீடு எல்லாம் தூசியா இருக்கு, அதை க்ளீன் பண்ண மாட்டியா? நான் சொன்னாதான் செய்வியோ? இந்த தூசி எல்லாம் எனக்கு தூசி மாறிங்க. என்னடா பண்ற? தூசி துரத்தி விடுறமா, அப்படியே திண்டால தட்டி தட்டி ஜன்னல் பக்கமா துரத்தி விடுறமா. டேய் எல்லா தூசியா மூக்குள்ள தான் போகுது. இத்தனோண்டு மூக்குக்குள்ள இவ்ளோ தூசியா போக போகுது. சக்கரை ஃபர்னிச்சர் எல்லாம் தொடச்சிடு, தண்ணி ஊற்றி தள்ளி விட்டுடா. சரிங்கம்மா, இப்படி கரெக்டாக சொன்னா செய்வேங்கம்மா. வேலை வாங்க தெரியாத முதலாளி. என்னடா முணங்குற? வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன்னு சொன்னேன் முதலாளி. உனக்கு யாரு சக்கரைன்னு பெயர் வச்சானோ ஒரு நாளைக்கு கட்டெரும்பு எல்லாம் சேர்ந்து நான் தூக்கிட்டு போகுது. கடிக்காம தூக்கிட்டு போனா பரவாயில்ல முதலாளி, கடிச்சா வலிக்கும். எப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்னங்க? டேய் சக்கரை, சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுடு, இதை வந்துட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க? ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் தொடக்க சொன்னாங்க. ஃபர்னிச்சர் எல்லாம் தொலைச்சாச்சு. அப்புறம் தண்ணீரை ஊற்றி தள்ளி விட சொன்னாங்க. நல்லா தண்ணீரை ஊதுவோம். தண்ணீரை ஊற்றியாச்சு. அம்மா வந்த உடனே அம்மாவையும் ஃபர்னிச்சர் எல்லாம் தள்ளி விட்டுருவோம். அம்மா வந்த உடனே அம்மாவே தள்ளி விட வேண்டியதுதான். வா, எவ்வளோ ஜாலியான வேலை. டேய் சக்கரை, என்னடா வீடு பூரா தண்ணி கடை இருக்கு, பைப் எதுவும் உடஞ்சிட்டா? மா வந்துட்டீங்களா? உங்க தள்ளி விடுறதுதான் பாக்கி, மிச்சம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். என்ன தள்ளி விட்டுறியா? நீங்க தானே தண்ணீரை ஊற்றி தள்ளிவிட சொன்னீங்க.
நான் தண்ணீரை ஊற்றி விளக்கு மாத்தால வெளியே தலை சொன்னேன்டா. என்ன போய் தள்ளி விட பார்க்குறியே? ஓ அப்படிங்களா? படா முட்டா பையில விளக்கு மாற்ற எடுத்து எல்லா தண்ணியும் வெளியே தள்ளி விடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாத்தனமாக செஞ்ச வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடு, ஞாபகம் வச்சுக்க. ஐயோ வேண்டாமா, உங்களை விட்டானே யார் இருக்கா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கவே முடியல. கொரோனா வந்தாலும் தான் வந்தது, வெளியே தலை காட்ட முடியல, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதா போச்சு. அப்போ நீங்க கொரோனால சாகலையா? வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கொரோனா வந்திருக்குமே, நான்லாம் எப்படியோ தப்பிச்சேன். டேய் சக்கரை, முட்டாத்தனமா பேசாடா. நீ போய் முதல்ல டீ போட்டு கொண்டு வாடா மட பையனே. சரியா? ஐயா பிளாக் டீயா கிரீன் டீயா? ஒயிட் டீ. ஒயிட் டீனா பால் போட்ட டீடா. சரிங்கய்யா. ஐயா சக்கரை போட்டா போடாமையா? சக்கரை போட்டுதான்டா, சீக்கிரம் மட்டும் கொண்டு வா. சரியா? ஐயா சீம சக்கரையா நாட்டு சக்கரையா? என்ன சீம சக்கரையா? அதாங்கய்யா, சீனியா நாட்டு சக்கரையான்னு கேட்டேன். சீனி தாண்டா, சீனி தாண்டா, சீக்கிரம் மட்டும் கொண்டு வா. எதுக்குங்க? வேண்டாம், நாங்கள் போகும்போது எங்கேயாச்சும் டீ குடிச்சிட்டு போகிறோம். சரி, நான் சொல்லுதேன், நல்ல டீ கடையை பார்த்து நேராக போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா செவருதான் இருக்கா, அதில் போய் முட்டவா. அதுக்கு பக்கத்தில் இல்லைங்க, அது பக்கத்தில் மக்கள், அதுக்கு பக்கத்தில் மரண விலாஸ் இருக்கும். என்ன மரண விலாசா? இதுவே அப்படி என்னலாம் இருக்கு? அதுக்கு பக்கத்தில் மக்கள் டீ கடை இருக்கும், அங்கே பஜ்ஜி வடை எல்லாம் சூடாக இருக்கும், அங்கே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சக்கரை, எங்களுக்கு படுற மாதிரி டீ போட்டு கொண்டு வாடா. எப்போ பார்த்தாலும் எடக்கு பேசிக்கிட்டு போ. ஒன்றும் தப்பில்லை, இந்த பிஸ்கட் அதில் தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். டேய் முதல்ல உள்ள போடா. இதை பாரு, இனிமேல் யார் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப மரியாதையாக நடத்தணும், புரியுதா? புரியுதுங்கய்யா. என்ன புரியுது? மரியாதையாக நடத்தணும். எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறான், வெளியே துரத்தி விடவும் முடியலை. பரவாயில்ல, சில பேர் அப்படிதான், அவங்கள மாற்றவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி புரிய வைக்கணும். அதை ஏன் கேட்குறீங்க? வீட்டை கூட்டுன்னு சொன்னோம்னா வீடை கூட்டிட்டு அப்படியே விட்டுருவான், அந்த குப்பையை அள்ளவே மாட்டான். அதே மாதிரி டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வான்னு சொன்னால் டீக்குள்ளே பிஸ்கட்டை போட்டு கொண்டு வருவான். அப்படியா? எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே ஓகே, நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்பனா வரோம். இல்லை இல்லை போகிறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. என்னங்க, இன்னைக்கு மதுரையில் உங்கள் ஃப்ரெண்டு மேரேஜ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நேரமாச்சு, வாங்க போகலாம். ஆமாம் ஆமாம், கிளம்பலாம். டேய் சக்கரை. இல்லைங்கம்மா. டேய் சக்கரை, வீடை பத்திரமா பார்த்துக்கோ, வீட்டுக்கு யார் வந்தாலும் மரியாதையே நடத்தணும், இப்போ பண்ண மாதிரி கூத்து பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுதுங்கம்மா. என்ன புரியுது? மரியாதையாக நடத்தணும், மரியாதையாக நடத்தணும். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். என்ன மாடியில் சத்தம் கேட்கு? ஒருவேளை முதலாளி தான் மாடியில் ஏறி குச்சி வந்திருப்பாரோ, கதவை தட்டியிருப்பாரு, நம்ம தான் தூங்கிட்டோமே. ஒருவேளை ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியிருப்பாவோ, போய் பார்க்கலாம். ஏங்க யாருங்க நீங்கள் மாஸ்க்லாம் போட்டிருக்கீங்க?
அது ஒன்றும் இல்லை, N95 மாஸ்க்கு கிடைக்கல, அதனால தான் இதை போட்டு வந்தோம். இருந்தாலும் கூட இந்த மாஸ்க் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. ஆமாம், இந்த வீட்டு ஓனரு அவர் கல்யாணத்துக்கு போனால் தெரியாமல் நீங்கள் வந்துட்டீங்களா? நான் ஒரு மடையை உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. இல்லை இல்லை, நாங்கள் நாளைக்கு வாரோம். இதெல்லாம் நாங்கள் நாளைக்கு வாரோம். அது எப்படி? எங்கள் முதலாளி வரவங்களை மரியாதையாக நடத்த சொன்னார். டேய், இவன் என்ன லூசா இருப்பானோ? ஏங்க, நீங்கள் மட்டுமா வேற யாரா வருவாங்களா? நாங்கள் மட்டும்தான். ஏன், என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு டீயா காஃபியா? டீ எல்லாம் வேண்டாம். அது எப்படி? எங்கள் முதலாளி வரவங்கள மரியாதையாக நடத்த சொன்னார். சரி சரி, டீயே கொண்டு வா. பால் டீ, நாட்டு சக்கரை, இதான் எங்கள் முதலாளி போட்டு தர சொன்னார். தான் போடுவேன். உங்களுக்கு ஓகேவா? டீ எல்லாம் வேண்டாம். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. அவசரத்தில் 2 பை தான் எடுத்துட்டு வந்தோம். இன்னும் 2 பை கிடைக்குமா? அதுக்கு என்னங்க, உங்களுக்கு நான் பெரிய பையாவே தாரேன், இல்லை சாக்கு பையாவே தாரேன். தம்பி, உங்க மதர் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏன் அப்படி கேட்குறீங்க? உன்ன மாதிரி ஒரு நல்லவர் வேலைக்கு வச்சிருக்காரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு தூக்கமா இருக்கு. மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சரி சரி, வா, வரதுக்குள்ள வந்த வேலையை பார்ப்போம். சுமதி, இங்க இருந்த ஃபர்னிச்சர், டிவி எல்லாத்தையும் காணோம். டேய் சக்கரை, என்னடா இங்க இருந்த ஃபர்னிச்சர் எதையும் காணோம்? மா, நேற்று நைட்டு 2 பேர் வந்தாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து போனாங்க. 2 பேரா? யார்டா அது? அவங்க மாஸ்க்லாம் போட்டிருந்தாங்க. டேய், மாஸ்க் போட்டு வந்தவங்க திருடுங்கடா. டேய், முதல்ல பெட்டியை கட்டி கிளம்பு. இந்த வீட்டு பக்கமே வராத. முதலாளி, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கு? நான் எங்கே போவேன்? அதனால தான் சகச்சிக்கிட்டு இருந்தேன். நீ முதல்ல கிளம்பு. சுமதி, நான் போலீஸ் ஸ்டேஷன் வர போயிட்டு வரேன். நீ முதல்ல வீட்டை விட்டு அனுப்பு. வீடே தொடச்சு போட்ட மாதிரி இருக்கு. டேய் சக்கரை, உன் வீட்டை விட்டு வெளியே போடா. விடை தருவார் யாரோ? எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் 6 குளமாக மாறுவதோ? ஏனென்று கேட்கவும் நாதியில்லை, ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. திடீர்னு என்ன துரத்தி விட்டாங்க. எங்க போறதுனே தெரியல. ஆண்டவா! அன்பான குழந்தைகளே, இன்று கல்வி முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போமா? என்ன குருகுலம் மாதிரி இருக்கு. பையன் வேற பசிக்குது. சோறு கிடைக்குமான்னு தெரியல. போய் பார்ப்போம். நாம பொருள் வாங்கினா எங்க போவோம்? ஊருக்கு போறோம்னா அதே போல கல்வியை பெற குருகுலம் நோக்கி போறோமா? ஓ, இங்க கல்வி கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். கல்வி என்பது 3 எழுத்து தான். ஆனால் அது மனிதர்களின் தலையெழுத்தே மாற்றுவது. ஓ, கதை நல்லா இருக்கே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். கல்வியை கடையில் வாங்க முடியாது, அது குருகுலத்தில் தான் கிடைக்கும். கல்வியை கடையிலே வாங்க முடியாது. எப்படின்னு போய் கேட்போம். ஐயா, நான் சின்ன வயசுல இருந்து முதலாளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவர் சொல்லதெல்லாம் அப்படியே செய்வேன். ஆனால் அவர் என்னை முட்டாள்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டார். கவலைப்படாத தம்பி, அறியாமையை அகைச்சி அறிவை காட்டும் அற்புத விளக்கு தான் கல்வி. கற்றோருக்கு செல்வ இடமெல்லாம் சிறப்பு. இந்த நூல்களை பாடி இது உன்னை மிகச் சிறந்தவனாக மாற்றும். குருவே, என்னால் முடியுமா? உன்னால் முடியும்.
நாள் முடியும் தம்பி தம்பி, அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி.